இறைவனுடைய அன்பும் அருளும் பாசமும் இரக்க குணமும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்கள் மீதும் ஜீவராசிகள் மீதும் இந்த யூடியூப்பை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகத்தாருக்கும் அதில் பணிபுரியக்கூடியவர்களுக்கும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து நன்மக்களுக்கும் இறைவனுடைய அன்பும் பாசமும் உண்டாவதாக என்று என்னுடைய எப்போதுமே ஒரு சிறிய அறிவுரை சொல்லுவேன். அதை கொஞ்சம் நீங்கள் நம்மளுடைய வாழ்க்கைக்கு சின்ன வயசாக இருக்கும்போது தேவைப்படாது, நம்மளுடைய பெரிய வயசாக அது தேவைப்படும் அப்படிங்கிறதுனால கொடுக்குறது. இது வியாபார நோக்கத்துக்காக இல்லை, நீங்கள் வண்டி வாங்காட்டியும் இந்த அறிவுரை போய் பயனடையும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தினால இந்த கருத்துக்களை நாம் சொல்கிறோம். அதனால முதல்ல பேசியிருந்தோம் ஃபர்ஸ்ட் ஒரு தாய்க்கு எப்படி நன்றி செய்யணுண்டு, ரெண்டாவது கணவனாகப்பட்டவர் எவ்வளவு ஒரு குடும்பத்துக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்ததா மனைவியை பத்தி இன்னைக்கு பேசுறதுக்கு இருக்கோம். எப்படின்னா, மனைவி இந்த உலகத்துல கணவனை தவிர அவங்க பெருசா யாரையும் மதிக்கல. அதை நம்ம நம்பித்தான் ஆகணும். அவங்க அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, குடும்பம், சொத்து பத்து எல்லாத்தையும் தியாகம் பண்ணுவாங்க கணவனுக்காக. நம்ம நடந்துக்கிற முறையில அந்த மனைவியாகப்பட்டவங்க இந்த கணவனை எவ்வளவுலாம் பாசமா நடத்துறாங்க. வீட்டுக்கு போயிட்டு வந்தோன்னா எல்லாமே சமைச்சு கூட்டி எல்லாத்தையுமே நல்லபடியா அந்த குடும்பத்தினுடைய பெரும் தூண் யாருண்டா மனைவியா தான் இருக்கிறாங்க. மனைவி சின்ன தப்பு பண்ணிட்டாலும் அந்த வீட்டுல அந்த குடும்பமே நாசமா போயிடும். அப்ப ஒரு மனைவியாகப்பட்டவங்க, அந்த ஒழுக்கம் உள்ள மனைவி, நல்லபடியாக நடந்துக்கக்கூடிய மனைவி, அவங்கள்ட்ட சில சமயம் கோவப்படும் போது வீட்டுக்குள்ள நம்ம நுழைஞ்சோம்னா அவங்க கோவத்துல நம்மளை ஏதாவது பேசினாங்கன்னா உடனே வெளில போயிடணும். அவங்க செஞ்ச தப்ப உணர்வாங்க, மன்னிப்பு கேட்பாங்க, அதுக்காக நம்மள்ட்ட பாசமா நடந்துக்குவாங்க. இதை நம்ம உணரணும். அப்ப மனைவிங்கிறவங்க இந்த குடும்பத்துடைய தூணுங்கிறத நம்ம உள்ளத்துல வச்சு மனைவியை அன்பாவும் பண்பாவும் பாசமாகவும் பார்த்துக்கணும். அடுத்ததா, இந்த மனைவிங்கிறவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு நீங்க சிந்திச்சு பாருங்க. அந்த பிறந்ததுலேருந்து அந்த குழந்தைய வளர்க்கக்கூடிய விதம், இந்த குழந்தை பிறந்ததுலேருந்து அந்த குழந்தை பெருசாகி 15-20 வயசு வரைக்கும் அந்த பிள்ளைய கஷ்டப்பட்டு வளர்க்கக்கூடியவங்க தாய் அதிக பங்கு எடுத்துக்கிறாங்க. நம்ம தகப்பன் காசு கொண்டு கொடுத்து அந்த பிள்ளைங்களை கவனிச்சாலும் தாய்க்கு ஈடுனே எதுவும் கிடையாது. அப்ப அந்த மனைவிய நம்ம கண் கலங்காம அன்போட பாசமோட பார்த்து நம்ம இருந்தோம்னா இறைவனுடைய அருளும் அன்பும் அந்த குடும்பத்து மேல உண்டாகும். இறைவன் என்ன சொல்றான்னா, இந்த உலகத்துல நீ அரசனா இருந்து கூட பிரயோஜனம் கிடையாது, உன் மனைவி கிட்ட நீ நல்ல பேர் எடுக்கணும். அப்ப மனைவி கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னா, மனைவி குடும்பத்துல சில நேரத்துல கோவப்படும் போது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகும்போது நம்ம பெரிய வீரன். அந்த கோவத்தை அவங்க கோவப்படும் போது நம்ம கோவப்படாம அவங்க கோவப்பட்டதை நம்ம சுட்டி காமிச்சு அவங்கள திருந்த வைக்கலாம். அப்படிப்பட்ட அந்த குடும்பத்துல நல்ல உள்ளங்களாக இந்த மனைவிக்கு நம்ம ஒரு போர்வையாக அவங்களுடைய மான மரியாதையை கண்ணியமான முறையில பாதுகாத்து நம்ம தான் அதை சரி பண்ணி போகணும். இப்போ மனைவிங்கிறவங்க ரொம்ப விலைமையே மதிக்க முடியாதவங்க, உயர்தரமானவங்க. அதை நம்ம மனசுல வைக்கணும். வச்சு அந்த மனைவியை நல்லபடியாக கண்காணித்து அன்பும் பாசமும் காட்டுவதற்கு வல்ல இறைவன் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மனைவி மக்கள் மேலும் அருள் புரிய வேண்டும் என்று இந்த உரையை முடிச்சுக்கிட்டு அடுத்தது எஸ்ஏ காருடைய விளம்பரத்துக்குள்ள நான் போறேன். அடுத்ததா, இது i20 ஹோண்டாய் i20 மேக்னா, உள்ளதுலயே டாப் மாடல். வண்டி எப்படி இருக்குன்னு பாருங்க, எவ்வளவு கிளீனா இருக்கு பாருங்க, எப்படி நீட்டா இருக்குன்னு பாருங்க வண்டி. சில பேரு இந்த வண்டியை கொஞ்சம் ரேட்டு அதிகம்னு சொல்றீங்க. நாங்க ரேட்டு கம்மி உள்ளது இருக்கு, ஆனா அதை எடுத்து வந்தா நீங்க 40-50 செலவு, உங்களுக்கு மனசு திருப்தி இருக்காது. அதெல்லாம் நாங்க யோசனை பண்ணி வண்டி நல்ல வண்டியா எடுத்துட்டு வரோம். அதுலயும் இப்போ ஒரு வண்டி கொஞ்சம் கம்மியா கிடைச்சது, நான் ரேட்டு கம்மியா கொடுக்குறேன், இந்த ரேட்டு யாராவது கொடுக்குறாங்களான்னு எங்களுக்கு சொல்லுங்க. நீங்க அதை நம்ம பார்ப்போம். பாருங்க வண்டி எப்படி இருக்கு பாருங்க. இந்த பாருங்க வண்டியை பாருங்க, வண்டி எவ்வளவு கிளீனா இருக்கு பாருங்க. i20 மேக்னா
2016 சிங்கிள் ஓனர், சர்வீஸ் ரெக்கார்டு உள்ளது. சரிங்களா? இதனுடைய ரேட்டு சிங்கிள் ஓனர்ல இருக்கு 4,65,000. நெகோசியபிள் இருக்கு. நீங்க வண்டியை வந்து பாருங்க. முதல்ல வண்டி வேணும்னு சொல்லக்கூடியவங்க வண்டியை பாருங்க, வண்டி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. சரிங்களா? வண்டி எவ்வளவு நீட்டா இருக்கு பாருங்க. ஒரிஜினல் பேஸ்ட், எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணல. 77,000 78,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு. அது எல்லாம் நீங்க நேரில் வந்து பார்க்கும்போது வீடியோவை விட பாருங்க 75,210 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. பாத்தீங்களா எவ்வளவு கிளீனா இருக்கு பாருங்க வண்டி. அப்படியே வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விடுறேன், அதையும் பாருங்க ஒரு செகண்டு. வண்டி எப்படி இருக்கு பாருங்க. இன்ஜின் சவுண்ட் எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே இன்ஜின் சவுண்ட் எடுத்துருங்க. வண்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. தெளிவா இருக்கும். இதுல என்ன ஒரு பிளஸ்னா உங்களுக்கு, இதுல பலூன் டயரு 1,50,000 ரூபாய்க்கு செலவு பண்ணி கஸ்டமர் பலூன் டயர் போட்டிருக்காங்க. சரிங்களா? இன்ஜின் சவுண்டை பாருங்க எப்படி இருக்கு. பாத்தீங்களா இன்ஜினை? ஒரே ₹1 கூட இந்த வண்டியில நீங்க செலவு பண்ண வேணாம். சரிங்களா? இந்த பின்னாடி டிக்கி மட்டும் கொஞ்சம் ஓப்பன் ஆகல, அது நாங்க கவனிக்காம எடுத்துட்டு வந்துட்டோம். டயர்லாம் பாத்தீங்களா? டயர்லாம் புது டயரு, பயப்பட வேணாம். நீ ஒரு 2 வருஷத்துக்கு நீங்க டயர்லாம் கை வைக்க வேணாம். ஃப்ரண்ட்ல அப்போலாம் தான் போட்டிருக்காங்க, பேக்ல வந்து ஃபயர் ஸ்டோன் போட்டிருக்காங்க. அதனால வண்டி ரொம்ப தெளிவா இருக்கும். சரிங்களா? இந்த வண்டி சிங்கிள் ஓனர்ல இருக்கு. எல்லாமே நம்ம சிங்கிள் ஓனர் வண்டி தான் எடுத்துட்டு வருவோம். அடுத்ததா வந்து நீங்க ஹோண்டா சிட்டி பாருங்க. வண்டிய உள்ள எப்படி இருக்குன்னு காட்டுங்க. ஹோண்டா சிட்டி 2011 சிங்கிள் ஓனர். சரிங்களா? வண்டி அப்படியே இன்ஜின் பாத்தீங்கன்னா அவ்வளவு தெளிவா இருக்கும். குறை சொல்ற மாதிரி ஒண்ணும் இருக்காது. வண்டியை எடுத்து அப்படியே ஓட்டி வந்தான். இது என்னன்னா சிஎன்ஜி. பின்னாடி நான் காட்டுறேன். இது வண்டி வந்து சிஎன்ஜி அட்டாச். ஒரு 180 கிலோமீட்டர் 190 கிலோமீட்டரு ஒரு 700 ரூபாய்க்கு கேஸ் பிடிச்சிங்கன்னா 8 கிலோ கேஸ். அது 8 கிலோக்கு கொஞ்சம் குறையும். பாருங்க வண்டி இன்ஜின் சவுண்டை காட்டுங்க. சிஎன்ஜி அட்டாச்சோட இருக்கு. 2011 சிங்கிள் ஓனர். சரிங்களா? வேற புது வண்டி வாங்கியிருப்பாங்க போட்டுருக்கு, அப்படியே வீட்லயே போட்டு வச்சிருந்தாங்க. அப்படியே ஒரிஜினல் பெஸ்ட், ஒரிஜினலோட இருக்கு. அப்படியே வண்டியில எந்த இதுவும் கை வைக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. அது 11 மாடல் தானே ஒழிஞ்சு மற்றபடி ஒன்றும் பயப்பட வேணாம். சிங்கிள் ஓனர்ல வண்டி எப்படி இருக்கு பாருங்க. இதுக்கு நம்ம ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணக்கூடியது 3,55 கொடுக்கலாம். நெகோசியபிள் எல்லாத்துக்கும் நீங்க வந்து பாருங்க, ஏதாவது நம்மளால முடிஞ்ச அளவு செய்யும். ஏன்னா வண்டி இவ்வளவு சுத்தமா நாங்க வாங்கும் போதே எங்களுக்கு வந்து அவ்வளவு செலவு வருது. நீங்க கம்மி, சில பேர் சொல்றாங்க டெல்லி வண்டி இது ரேட்டு கூட இருக்கு, கம்மி உள்ளதுக்கெல்லாம் இருக்கு. இன்னோவாவே 2013 14 வண்டிலாம் 4 ரூபாய் கூட கிடைக்குது. நான் வண்டி வாங்கி ஓட்டணும்ல, அந்த மாதிரினா நீங்க செலவு பண்ணிக்கிறதா இருந்தா சொல்லுங்க, அதை நம்ம வாங்கி கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே போல சில பேர் சொல்லுவாங்க சும்மா கமெண்ட்ல பேசுறதுக்காக, இவங்க வந்து ரேட்டு கூட சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க 2 லட்சம் ரூபாய்க்குலாம் வண்டி கிடைக்குதுங்கிறாங்க இன்னோவா. அதாவது சிங்கிள் ஓனர்லாம் கிடைக்காது. அவங்க 2 லட்சம் சொல்றாங்கன்னா நான் வந்து 3.5 லட்சம் கொடுத்து அவங்கள்ட்ட எடுக்கிறேன். கமெண்ட்ல பேசி போட்டிருக்காங்க ரேட்டு கூட இருக்குன்னு சொல்லிட்டு. அவங்கள்ட்ட இருந்தா நம்ம எடுக்க தயார். அதை நீங்க சொல்லுங்க. ஏன்னா இவ்வளவு தெளிவா வண்டி இருக்குமான்னு பாருங்க. நம்ம வண்டி தெளிவா இருக்கும் போதே ஒரு 40-50,000 கூட கொடுத்து எடுக்கிற மாதிரி ஆய்ப்படு. சரிங்களா? அதனால வண்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. இது எல்லாம் இந்த ஹோண்டா சிட்டி சிங்கிள் ஓனர் சிஎன்ஜி. அதுல சும்மா ஒரு 500,000 ரூபாய்க்கு பெட்ரோல் மட்டும் போட்டு வச்சுட்டா எல்லா இடத்துலயும் சிஎன்ஜி வந்துருச்சு. அதை நீங்க நல்ல வண்டி பயன்படுத்திக்கலாம். ரேட்டு கம்மி தான் அது. அடுத்தது சியாஸ் வண்டியை பாருங்க. சிங்கிள் ஓனரு 2015. எப்படி இருக்கு பாருங்க வண்டி. எப்படி இருக்கு பாருங்க வண்டியை பாத்துங்க. இதுல வந்து என்ஓசி உங்க பேருக்கு உங்களுடைய ஆதார் கார்டு கொடுக்கணும், என்ஓசி எடுத்து கொடுத்துருவோம். என்ஓசிக்கு தனியா ஒரு 5,000 ரூபாய் செலவு வரும். அடுத்ததா ஆர்டிஓ செலவு
ஒரு வண்டிக்கு, இந்த வண்டிக்கு இப்போ ஹோண்டா சிட்டிக்கு 60,000 சொன்னாங்க. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 80-90 வரைக்கும் ஆகும். இங்கே நான் கும்பகோணத்தில் கேட்டது. சரிங்களா? உங்க ஏரியாவில் எவ்வளவு சொல்றாங்க என்னன்னு நீங்க பார்க்கணும். மிஞ்சி மிஞ்சி ஒரு 10 கூடவும் போகலாம், குறையவும் செய்யலாம். அதனால இந்த வண்டி உள்ள எப்படி இருக்கு பாருங்க. டெஸ்க்லாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க வண்டி. இந்த வண்டியில ஒரு சின்ன மைனஸ் இருக்கு, அதையும் சொல்லிடுறேன் நான். இங்க வாங்க தம்பி. ஏன்னா வண்டி டயர் கீரு எல்லாமே சுத்தமா இருக்கு, எதுவும் மாற்ற வேண்டிய தேவையில்ல. இது டீசல் 2015 சிங்கிள் ஓனரு டீசல். இந்த பாருங்க, இதுல லேசான கிராட்ச் இருக்கு. நல்லா நெருக்கி காட்டுங்க. இதுல லேசான கிராட்ச் எந்த சைட்லயும் இல்லை. இந்த பாத்துங்க, லேசான கிராச்சஸ் இருக்கு. இதை நான் பெயிண்ட் பண்ணேன்னா ஆக்சிடென்ட் ஆன மாதிரி ஆயிடும். இதை நான் வச்சிருக்கேன் அப்படியே ஒன்றும் செய்யாம. சரிங்களா? இந்த பாருங்க, இது ஒரிஜினாலிட்டி. அந்த பெயிண்ட் போயிருக்கு பாருங்க. சரியா? இந்த பாருங்க, லேசான கிராட்ச். இதுதான் இந்த வண்டியில பிரச்சனை. சரிங்களா? இந்த வண்டியும் இன்ஜின் சவுண்டை பாருங்க தம்பி. இந்த வண்டி சாவி எடுத்துரும். இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் நான், எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த பக்கம்லாம் கிராச்சஸ் இல்லை பாத்தீங்களா? இந்த பக்கம்லாம் கொஞ்சம் தெளிவா இருக்கும். ஆனால் பழைய பெயிண்ட் இந்த பாருங்க, ஒரு அரை இன்ச்சு இந்த போயிருக்கு பாருங்க. இந்த கொஞ்சம் இடம் அப்படியே ஒரிஜினாலிட்டியோட, வண்டி ஒரிஜினாலிட்டியோட இருக்கும். இன்ஜினை பாருங்க, இன்ஜின் எவ்வளவு தெளிவா இருக்குன்னு பாருங்க. இன்ஜினை பாத்தீங்களா? திறந்துருச்சு. அது இன்ஜின் எப்படி இருக்குன்னு பாருங்க. போனதெல்லாம் இன்ஜினை நம்ம காட்டல, சவுண்டு முத கொண்டு. ஏன்னா கஸ்டமருக்கு அவங்க சந்தேகப்படுவாங்க. அதனால நம்ம டோட்டலி இன்ஜின் சவுண்டையும் இந்த இதில் எடுத்து போட்டோம். எவ்வளோ க்ளீனாக இருக்கு பாருங்க. வண்டி எதுவுமே நீங்கள் செலவு பண்ண வேண்டிய தேவையில்லை. ஆயில் கீழேருந்து எல்லாம் வண்டி மாற்றியாச்சு. தெளிவாக இருக்கும் வண்டி. நம்ம அந்த கிராச்சஸ், லைட்டான கிராச்சஸ் தான். இந்த வண்டி கஸ்டமர் கொஞ்சம் குறைச்சி போடுங்கன்னு சொல்கிறாங்க, ஏழைகள்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மைதான், அதை நம்ம மறுக்கக்கூடாது. இந்த வண்டி ஃபைனலாக இதுக்கு கீழே குறைச்சிடாதீங்க. இது நெகோசியபிள் கேட்காதீங்க. 435க்கு இந்த வண்டி கொடுத்துடலாம். 435, 2015 வண்டி. அவ்வளவு இன்ஜின் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கீரு எல்லாம் நீங்கள் ஓட்டி பாருங்க. தயவு செஞ்சு ஒரு மெக்கானிக் இல்லை, 10 மெக்கானிக்காலஜி நீங்கள் செக் பண்ணீங்க வண்டியை. அப்பதான் உங்களுக்கு தெரியும். நான் சொல்றதை விடுங்க, நீங்க வண்டியை பார்த்து உங்களுக்கு மனசு பிடிச்சிருந்தா அப்புறம் அந்த வண்டியினுடைய தரம் தெரியும் தானே உங்களுக்கு. வண்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. பேக் சீட் எல்லாம் எடுத்து காட்டுங்க, எவ்வளவு கிளீனா இருக்கு பாருங்க. அப்படியே வண்டி இது 2 ஏர் பேக் வரும், பின்னாடி ஏசி வந்துடும் சியாஸ். சரிங்களா? வண்டி நீட்டா கிளீனா இருக்கு பாருங்க. மேல டாப்பையும் காட்டுங்க. இந்த டாப், இங்க உள்ள டாப்பை காட்டுங்க, எவ்வளவு நீட்டா இருக்குன்னு பாருங்க. அந்த டாப்பையும் காட்டுங்க. ஓகே, பாருங்க எவ்வளவு சுத்தமா இருக்கு பாருங்க. இதுல ஒரே ஒரு மைனஸ், இந்த லைட்டா பெயிண்ட் தான். அதுக்கு ஒரு 12,000 ரூபா தான் காசு சொன்னாங்க. 12,000 ரூபா நான் செஞ்சிருவேன். ஆனா அது செஞ்சா மெக்கானிக் பார்த்தாங்கன்னா அது வண்டி இடிச்ச வண்டி, எங்கேயோ போய் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கன்ட்டு அந்த வேலையை நான் செய்யாம விட்டு வச்சிருக்கேன். சரிங்களா? இதுதான். அடுத்ததா நம்ம ஹோண்டா சிட்டி i20 ஹோண்டாயி சியாஸ், சுசுகி சியாஸ் பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்தது அப்படியே வாங்க. இது நம்ம ஏற்கனவே போட்டுட்டோம், சொல்ல வேண்டிய தேவையில்லை. விட்டாரா பிரிசா 2019 சிங்கிள் ஓனரு 840 போட்டிருந்தோம். இதையும் ஃபைனலாக என்ன பண்ணுவோம், 1.5 லட்ச ரூபா சாமான் இதில் இருக்கு. அலாய்விலு, லெதர் சீட்டு, டச் ஸ்கிரீன் எல்லாம். சரிங்களா? 1.5 லட்ச ரூபா சாமான் இருக்கு. இது சிங்கிள் ஓனரு. இதை உங்களுக்காக கடைசியா குறைச்சி போடுங்கன்னு சொன்னதுனால 830 ஃபைனலா கொடுத்துடலாம். 830 லாஸ்டா கொடுத்துடலாம். சரிங்களா? வண்டி இது பெரிய லக்கு. 830னா இது என்னன்னா, தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண நான் கொடுத்துட்டேன், உங்களுக்கு எந்த செலவும் கிடையாது. சரிங்களா? இது VDI. ஆனா ZDI பிளஸ்க்கு உள்ள அந்த ஒர்க் எல்லாம் இந்த வண்டியில பண்ணியாச்சு. வண்டி எவ்வளவு நீட்டா இருக்குன்னு பாருங்க. இந்த டெஸ்க் இந்த பக்கம் காட்டுங்க. இந்த வண்டியும் ஒரு 80,000 தான் ஓடி இருக்கும். 80-82,000. ஆனா இந்த வண்டிக்கு சர்வீஸ் ரெக்கார்டு நாங்க எடுக்கும் போது இல்லை, உண்மையை சொல்லிடணும்ல. அதனால இந்த வண்டி தெளிவான வண்டி.
உங்களுக்காக ஃபைனலா 8:30. எனக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இதுல லாபம். பரவாயில்ல, கஸ்டமர் சொன்னதுனால. அடுத்தது 2015 எர்டிகா ZDI பிளஸ் டாப் மாடலு. இது வந்து 640 சொன்னோம். ஃபைனலா இது கஸ்டமரு நமக்கு கமெண்ட்ல குறைச்சி கொடுக்கணும்னு சொன்னதுனால இங்க வந்து உள்ள வந்து காட்டுங்க. எவ்வளவு கிளீனா இருக்கு, நீட்டா இருக்கும் வண்டி. 620. கொஞ்சம் இந்த வண்டியும் குறைச்சி பேசுறாதீங்க. எனக்கு ஒரு 30 ரூபா தான் கொஞ்சம் ரொம்ப கம்மி பண்ணி நான் லாபத்துக்கு இது கொடுக்குறேன். சரிங்களா? இந்த வண்டியிலையும் எந்த செலவும் நீங்க பண்ண வேண்டிய தேவை. இது ஃபைனலா 620க்கு கூட நான் கொடுத்துட்றேன். சரிங்களா? ஃபைனலா 620. இதை காட்டுங்க, உள்ள வந்து காட்டுங்க. இதுவும் சிங்கிள் ஓனரு, ஒரு மிலிட்ரியில வச்சிருந்தாரு. அவர் வேற வண்டி வாங்கி வச்சிருந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு. அப்படி லோக்கல் ஸ்கூலுக்கு மட்டும் தான் போயிட்டு இருப்பாங்க. வண்டி எவ்வளவு நீட்டா இருக்குன்னு பாருங்க. இங்க காட்டுங்க, பின்னாடி அப்படியே காட்டுங்க. எவ்வளவு கிளீனா இருக்கு பாருங்க வண்டி. தெளிவா இருக்கும் வண்டி. இதுல வந்து நீங்க எந்த செலவும் பண்ண வேண்டிய தேவையில்லை. நீங்க என்ன செய்யலாம், அப்படியே வண்டி எடுத்து ஓட்ட வேண்டியதுதான். சரிங்களா? நம்ம எந்த அளவுக்கு ஃபைனலா குறைச்சோம், ஏன்னா எல்லாருமே கூட இருக்கு அப்படின்னு சொல்றதுனால நம்ம குறைச்சி எல்லாத்துலேயுமே குறைச்சி பேசியிருக்கோம். இறைவனுடைய கிருபை கொண்டு எந்த தவறுகள் இருந்தாலும் மனம் பொறுத்துக்கலாம். நான் பேசுறது எது நீங்க மாற்ற சொன்னாலும் நான் மாத்திக்கிறேன். நம்ம எல்லாம் ஒரே குடும்பம், பார்க்கக்கூடியவங்க. எனக்கு சில தவறுகள் வரும், அதை நீங்க சுட்டி காட்டினா நான் ஏத்துக்க போறேன். இறைவன் உங்க குடும்பத்துக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் பெரிய அருள் புரியணும். இறைவனுடைய பாசத்துல நம்மளுடைய மரணம் வரை நீடிக்கணும். அதனால இந்த வியாபாரங்கிறது பொய் இல்லாம ஏமாத்து இல்லாம பியூரிட்டியா இருக்குன்னு. அதுக்கு தான் நான் 10 மெக்கானிக் கூட வாங்கிட்டு வந்து அழைச்சிட்டு வந்து பார்த்துட்டு வாங்கிக்கங்க வண்டின்னு சொல்றேன். ஏன்னா நீங்க இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவா வண்டி மனசுல நல்லா இருக்குன்னு பட்டுனா தான் எடுக்கணும். நல்லா இருக்குன்னு படுலன்னு வச்சுங்க, அந்த வண்டி எடுக்கக்கூடாது. அதுக்குதான் மெக்கானிக் அழைச்சி வந்து கிளீனா பார்த்துட்டு வண்டி சுத்தமா இருந்துச்சுன்னா நல்லா 100 140 ஓட்டி பாருங்க. நாங்க எல்லாம் ஃபுல்லா தரவா செக் பண்ணோம். பக்காவான வண்டி தான் எடுத்து வந்துருக்கோம். சரிங்களா? 13 நாள் போய் இந்த ஒரு 4-5 வண்டி எடுத்தோம்னா ஒரு வண்டி சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. அந்த சோல்ட் அவுட் ஆன வண்டியை ஹோண்டா சிட்டி ஒன்று ஆட்டோமேட்டிக்கா அது அடுத்த வியூவில் நான் போடுறேன். நான் அது வரத்துக்குள்ளேயே ஒரு ஆளுங்க எடுத்துட்டாங்க. அது சேல்ஸ் பண்ணது எப்படின்னு நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. எனக்கு ஆதரவு கொடுங்க. நான் ஏதாவது தவறுகள் இருந்தால் அதை வந்து நான் மாற்றிக்கிறேன். கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க. சரிங்களா? இப்போ நான் கொடுத்துருக்கிற ரேட்லாம் மார்க்கெட்டில் எவ்வளோ ரேட்டுன்னு எனக்கு தெரியும். இந்த சியாஸ் நான் பார்த்துருக்கேன். தமிழ்நாட்டு வண்டி சியாஸ் 640 வரைக்கும் இருக்கு. உங்களுக்கு இந்த வண்டி 1 லட்ச ரூபா செலவு வந்தாலும் உங்களுக்கு 1 லட்ச ரூபா சேவ் இருக்கும். சரிங்களா? எந்த ஆர்டிஓல நீங்க சொன்னாலும் 1 லட்சம் 1.10க்கு மேல வராது. எனக்கு இங்க 80 வரைக்கும் 70 வரைக்கும் கேட்டிருக்கேன். நீங்க அங்கேயும் நீங்க அந்த அளவுக்கு தான் கேட்பாங்க. அந்த டாக்ஸ் 10% அதை கனெக்ட் பண்ணி போடுவாங்க. அதனால எந்த வண்டி நீங்க எடுத்தாலும் உங்களுக்கு நஷ்டம் கிடையாது. அது தெரிஞ்சுங்க. சரிங்களா? அப்ப இறைவனுடைய அருளும் அன்பும் இந்த யூடியூப் நிர்வாகத்தாருக்கும் இதை பார்க்கக்கூடியவர்களுக்கும் இதை பார்க்காதவர்களுக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பெரிய அருள் கிடைக்க வேண்டும் என்று என்னுடைய இந்த SCA கார் மூலியமாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாகுருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.